ஒரு மனிதன் சட்டம் படிச்சிடறான், அவங்க அப்பா சட்டம் படிச்சிடறாரு, அவங்க தாத்தா சட்டம் படிச்சிடறாரு, 3 பேருமே சட்ட வல்லுநர்கள். ஒரு முறை நேர் நின்றால் இன்னைக்கு காசு 50,000 அன்னைக்கு அவருக்கு ஒரு நாள் நிக்க, அன்னைக்கே பெரிய தொகை நம்முடைய பாட்டனாருக்கு. பிறப்பிலை செல்வந்தன், சொத்தம்பட்டையும் விற்கிறான். யாருக்கு விற்கிறான்? சொத்தம்பட்டையும் விற்கிறான். நாட்டு விடுதலைக்காக செலவு பண்றான். தமிழ் நேசன். அவன் போராடுவது இந்திய விடுதலைக்கு. ஆனால் பத்திரிகை தமிழ் நேசன் என்று நடத்துறான். எந்த நேசன்? நாம சேர்ந்த தமிழ் தேசம் நடத்துறான். சுதேசி கப்பல் வாங்குறான். வெள்ளக்காரன் வர்த்தகம் செய்ய வந்தவனுக்கு எதிராக நாமளும் ஒரு கப்பலை வாங்கி வர்த்தகம் செய்ய வேண்டும் என்று சுதேசி கப்பல் வாங்கி மண்ணின் மக்களின் மானம் கப்பல் ஏறிவிடக்கூடாது என்பதற்காக கப்பல் ஓட்டுகிறான் ஒரு தமிழன். 47 ஆண்டுகள் அவனுக்கு சிறை. 47 ஆண்டுகள் செக்கை இழுக்கிறான் சிறையிலே. மாடு கூட இழுக்க திணறும் அந்த செக்கை ஒற்றை மகன் இழுக்கிறான். இந்த மண்ணின் விடுதலைக்கு யார்? நம்முடைய பாட்டன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. அவர் சொத்தையெல்லாம் நாட்டுக்காக வித்துக் கொண்டிருந்த சமகாலத்திலே சொத்தா வாங்கி சேர்த்துக் கொண்டிருந்த பெரியவர் நம்முடைய ஐயா ஈவேரா அவர்கள். இதில் யார் பெரியார்? யாரு பெரியார்? அவன் விடுதலை பெற்று வருகிறான். வரவேற்க ஒருவரும் போகவில்லை. ஏன்? சமகால தோழர்கள் தானே. ஐயா ஈவேரா ஏன் போகவில்லை? சிறைவாசலில் நின்று வரவேற்ற மகன் சுப்பிரமணியம் சிவா என்கிற இவர்கள் சொல்லுகிற பிராமணன். உடலெல்லாம் குஷ்டம், தொழுநோய், ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு நம்முடைய பாட்டனாரை வரவேற்க சிவா என்று ஓடி வரும்போது, பிள்ளைவால் என்னை தொற்றாதீங்க, எனக்கு பெருநோய் தொற்றி விட்டேன்னு, அந்த நோய் எனக்கு வரட்டும் சிவா என்று ஆற தழுவிக்கொண்டான் என் பாட்டன். யார்? பெரியார். எவன் பெரியார்? என் பாட்டன் வ.உ.சியும் பெரியார். அவனை வரவேற்க நின்ற சுப்பிரமணியம் சிவாவும் எங்கள் பெரியார்.